பரிசுத்த தோழமை ஜீவிதங்களே, ஒரு அருங்காட்சியத்தில் வைக்கப்பட்டதான ஒரு விதையை பற்றியும் மண்ணுக்குள்ளாக புதைக்கப்பட்ட ஒரு விதையை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். இந்த அருங்காட்சியத்தில் வைக்கப்பட்டதான விதை பார்வையாளர்களை வெகுவாய் கவர்ந்தது. அந்த நேரம் முடிகிற வரை பார்வையாளர்கள் அந்த விதையை பற்றி பேசினார்கள். அதுக்கப்புறம் யாரும் பேசல. இந்த மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டதான விதையை பற்றி விவசாயி அறிந்திருந்தான். மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட விதையை பற்றி யாரும் பேசல. ஏன்னா யாருக்கு அது தெரியாது. இந்த விதையானது மண்ணில் உடைக்கப்பட்டு பல பாடுகள் பட்டு அப்படியே முளைச்சு பூமியை வெளியில பாக்குது. அப்பொழுது விவசாயி, இந்த விதையை விதைத்த விவசாயி மகிழ்ச்சி அடைகிறான். இந்த விதையானது மரமாகுது, பெரிய மரமாகுது. மரமாகி மலராகி காயாகி கனியாகி அப்படியே பழுத்து நிக்குது. விவசாயி அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். பிறகு அங்கு வழியில் செல்பவர்கள் அந்த மரத்தினுடைய பழத்தை எடுத்து புசிக்கிறாங்க. புசித்து அதனுடைய சுவையை வெகுவாய் பாராட்டி மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கும் சொல்லி வர்றாங்க. இந்த மரம் அருமையான கனியை கொடுக்குது, இந்த கனி அருமையா இருக்கு அப்படிங்கிறதா சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும்